பைத்தை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பைத்தை இந்தியாவில் வந்து பைத்தை இப்போ தான் காய்ச்சி கொண்டு இருக்குது. அங்கால பார்ப்போம். வண்டி தோட்ட நல்ல காயடாக்கு அது வெட்டுறேன்டா இதாண்டிட்டு கத்தியால் இப்போ வெட்டி விட்ட பிறகு அவரே இதில் மரத்துலேயே விட்டுருக்கா. இப்போ இதுக்காண்டி என்ன பேக்கு வந்திருக்கு இது வேற இல்லைன்னு சொன்னா தான் அவங்க ஆனா இன்னும் பேக்குகள் வந்து விழுகுது. ஓகே ஓகே அப்போ வந்துட்டோம். வந்தான் லைக் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்கேரம் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டாக நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் நான் இப்போ வந்து ஏர்போர்ட் போக போகிறேன். ஏர்போர்ட் போய் வந்து எங்களோட அக்காவே வந்து ஒன்று இருக்கணும் ஸ்ரீலங்காவிலேருந்து. அப்போ அவங்கள தான் வந்து பிக்கப் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ வெளிக்கிட போகிறோம். இதில் பாருங்கள் இந்த மழை வந்து இந்த முறிஞ்சது மரம் இதில் நிற்கிது. ஓகே அப்போ நாங்கள் வெளிக்கிட போகிறோம். அப்போ வந்து நேற்று அவங்க வெளிக்கிட்டாங்க. அப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து டர்க்கியிலேருந்து அட்லாண்டா தான். அப்போ இன்றைக்கு வந்து எப்படியும் 8:30 போல் எப்படியும் 8 மணிக்கு லேண்ட் ஆகிடுவாங்க. அப்போ வெளியில் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வர லேட் ஆகும். அப்போ நான் வெளிக்கிட போகிறேன். அப்போ அங்கே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே இப்போ இன்றைக்கு வந்து கிளைமேட் எல்லாம் வந்து ஆகலும் வெயிலாண்டும் இல்லை குளிராண்டும் இல்லை அளவாக இருக்குது. ஓகே அப்படியே நாங்கள் வந்து ஏர்போர்ட் போயிட்டு பார்ப்போம். ஏர்போர்ட் எப்படியும் பாதை எப்படி இருக்க வரையா ட்ராஃபிக்காக இருக்க வரையா இப்போ ஃபோன் பண்ணவங்க அப்போ வந்துட்டாங்க. அப்போ அங்கே தான் போகிறேன். அப்போ எங்கள் வீட்டிலேருந்து 10 to 15 மினிட்ஸா. அப்போ ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அவங்க வந்து இறங்க முடியாது, நாங்கள் போக கணக்காக இருக்கோம். ஏன்னு சொன்னால் பக்கத்தில் தானே. அப்போ எல்லாத்தையும் நேரத்தை போனால் என்னென்னு சொன்னால் பார்க்கிங்கில் வந்து விடணும். இப்போ இதை வந்து பார்க்கிங்கில் விடுறது நேராக போயிட்டு அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வரத. ஓகே அப்படி அப்போ நாங்கள் கிட்ட வந்துட்டோம் ஏர்போர்ட்டுக்கிட்ட. அப்போ ஏர்போர்ட்டுக்கிட்ட வந்துட்டோம். அப்போ இதுலேருந்து 3-4 மினிட்ஸில் ஏர்போர்ட் போயிடுவோம். இன்டர்நேஷ்னல் டெர்மினல். அப்போ நாங்கள் வந்து அதில் போயிட்டு வந்துட்டாங்களாம். லக்கேஜ் எடுத்தோன்னு இருக்கிறாண்டாங்க. அப்போ எடுக்கல பார்ப்போம். இப்போ அவர் கடைக்கு போயிட்டு பார்க்கிங்கில் விட தேவை. அப்போ நேரையே நாங்கள் அங்கே போக கணக்காக இருக்கோம். காணல வந்துட்டோம். இப்போ கால் பண்ணி பார்ப்போம். எங்க வழியா இல்லதான் ஒரு வேக சரியில்லடா எல்லாம் வந்துட்டு ஒரு வேக காணும் பார்த்து வந்துக்கிறோம். ஓகே மெட்ட பேக்கில் வழியில் வந்து ஓகே ஒரு ஆள் அதில் பார்த்து மெட்ட வந்துட்டோம். அப்போ எல்லா பேக்கும் வந்துட்டான். ஒரு லக்கேஜ் மிஸ்ஸிங் ஆகிட்டுன்றாங்க. சில நேரத்தில் வேற இது நானும் வந்து கடைசியாக போயிடுறாங்க ஒரு லக்கேஜ் மிஸ் ஆகினது. ஆனால் பிறகு எல்லாம் எழுதி கொடுத்தா அடுத்த பிளேனில் வரும். ஏன்னா திருப்பி ஒரு கவர் ஒன்று மாதிரி தான் பிரச்சனை. பாருங்க நிறைய கார் வருங்க, டிராஃபிக்காக தான் இருக்கு. ஓகே அது சில நேரத்தில் வெராட்டிக்கே எழுதி கொடுத்தா அடுத்த பிளேனில் நாளைக்கு வரும். அதான் பாப்போம். இதுல வந்து கொண்டிருக்கு வந்து விழுகுது. அந்த பாஸ்போர்ட்ல ஒட்டி தந்திருப்பாங்க டிக்கெட்டு. அதுல எந்த பேக்கு வந்திருக்கு அது வேற இல்லைன்னு சொன்னா தான் அவங்க. ஆனா இன்னும் பேக்குகள் வந்து விழுகுது. ஓகே 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 ஒரு பார்த்துட்டு வா. வேறங்க போல ரோட் உண்டு. இதை வேற போல பேர் ஆக்க நிற்கிறாங்கண்டு. அப்ப இதுல கரையில நிப்பாட்டாம இல்லை, அதான் பிரச்சனை. வேற ரெண்டா நிப்பாட்ட இவங்க கத்திக்கொண்டு நிற்பாங்க. வந்துட்டு உடனே ஏற்றுக்கொண்டா போக சொல்லுவாங்களோ. ஓகே இப்போ சரி வேற கூட போய் தாம்பிடுவோம். பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்கு. ஓகே அப்போ
வந்து பேக் ஒன்று மிஸ் ஆகிட்டுன்றாங்க. பார்ப்போம். என்ன சில நேரத்தில் லேட் ஆகும் வரும். எல்லாட்டிக்கு இன்றைக்கு வராட்டிக்கு நீ நாளைக்கு 4 டைப்பில் எல்லாம் வரும். அப்போ எழுதி கொடுத்தா ஓகே. சரி ஓகே. அப்போ இன்னும் இருக்க ரவுண்ட் அடிக்கணும் போகிறாங்களே கேட்டால் அவங்க வந்து லக்கேஜ் எடுக்காதவரையா இதில் வந்து நிற்கலாது. நான் இதில் வந்து உடனே போய் பிக்கப் பண்ணிட்டா அப்படியே போகிறதான். அப்போ நிற்கலாதவரையா அதில் போய் பார்ப்போம். அவங்க வெராட்டிக்கு அப்படியே சுற்றி கொண்டா திருப்பி வரணும். ஓகே. ஓகே. நீங்க வழியில வா. நம்ம ஓகே 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 வந்துட்டாங்களாம். அப்ப இருட்டிட்டுது. இதுல என்னன்னு சொன்னா சில பேர் வந்து பார்க்கிங் ஆக்கள் வந்திருக்க மாட்டாங்க. அப்ப இதுல விட்டுட்டு நிப்பாங்க. நின்றா அதான் பேசுறேன். போல சனை வந்துடுவேன் பாருங்க. இந்த போல சனை நிற்கிறேன். குறுக்ரோட்டாத்தான் இருக்கு. வாங்கலாக்க நிற்கிறாங்க. A1ன்றாங்க. A1 இதுலதான். ஓகே ஓகே. இப்போ வலிக்கிடுவோம். எப்படி இடம் சொல்லிட்டாங்க. என்ன மாதிரி குடிச்சிருக்கு. அடுத்த வருஷம் போறது அந்த டயர்ட் ஆயிருக்காங்க. பயங்கர தோட்டத்துல கூட அங்கேயும் ஸ்ரீலங்காலையும் சரியான சிரமம் வருதான். கணக்கா வந்துட்டியோ? இது நாங்க வேற நான் இப்ப இப்ப போயிட்டு சுத்தி வந்தேன். சாப்பாடு சாப்பிடல. துசுந்து வேற இரவு சாப்பிடவே வேற பேர் சாப்பிடல. அங்க என்ன சாப்பாடு? கோழி எல்லாம் இருக்குது. கோழி கோழி பிராய்லரா மற்றது என்ன நாட்டு கோழி சாப்பிடாது. அப்படி இருந்தாங்க. KFC வேணது மெட்டானஸ் வேண்டல. பீஸா KFC-யும் மெட்டானஸ் தான். KFC-யும் பீஸாவும். ஆனா அங்கത്തെ KFC நல்ல கொஞ்சம் ருசி மாறு. அங்க மிளகாய் புளி பவுடர். ஓ அதிന്റെ இல்லையா? அதிஞ்ச போட்டு KFC வந்து அங்கത്തെ டேஸ்ட் வேற. அங்க நல்லா வந்தது. இங்க ஒரு உப்பு தன் வேணாம். உப்பு இல்ல. இங்க வந்து அந்த ஒயில் ஆயிருக்கும். அங்க நல்லா அங்க நல்ல முருகன் அந்த சாப்பிட்டு. அங்காய்க்கு வேற போகுது. In 800 feet, turn right onto the I-75 South ramp. Nega says she sleeps like at 9. ஒரே நாயும் பூனை நம்மள Turn right onto the I-75 South ramp. போற வீடெல்லாம் நாய். அங்க ஒரு வீட்டுல நல்ல குட்டியான நாய் 5 நாய் இருந்து. ரெண்டாவது குட்டியா வேண்டி கிடந்து. In a quarter mile, merge onto I-75 South. நான் என்ன விருப்பம் இல்லையா? Then
Take exit ஒரே வீடு 238A. கோயில் இருந்தா ஒரு குளிக்கிற இடம் இருந்தா அந்த கோயிலுக்குள்ள அந்த ஆத்துல குளிக்க Take exit 238A. கதிர்காமம் இந்த சின்ன கதிர்காமம் சின்ன கதிர்காமம் இல்ல சின்ன கதிர்காமம் சரி சின்ன கதிர்காமம் பேரும் இல்ல அதே கதிர்காமம் சின்ன கதிர்காமம் செல்ல கதிர்காமம். ஓ செல்ல கதிர்காமத்துல குளிச்சது பெரிய கதிர்காமத்துல சாப்பிட்டு நாங்க மீன் இருந்தது யானை யானை குளிக்க வந்தாங்க அப்புறம் யானைக்கு பக்கத்துல போய் போட்டோ எடுத்தாங்க அங்க கதிர்காமத்திலேயே சாப்பிட்டு நாங்க அப்புறம் இருந்து தொப்பா நினைச்ச மாதிரி இருந்து பத்து நினைச்ச மாதிரி இல்லை அதுக்கு அம்மா சொல்லினா எல்லாம் வீடும் மண் வீடாது எல்லா வீடும் மாத்திட்டு பண்ணி இப்ப எல்லாரும் கல்விதான் தான் கட்டிருப்பாங்க. அதான் இப்ப கல்விடாயிட்டான் எல்லா வீடும் கல்வி எல்லா வீட்லயும் பாகனம் நிற்கும் மொட்டை பேக் எல்லாத்துக்கும் மோட்டை சில வீட்டை தேய்ச்சி விட்டாம எல்லாம் நிற்கும். பள்ளிக்கூடம் நானே நல்ல இடம் என்னடா நான் பார்த்த நல்ல இடமா அது பக்கத்துல பள்ளிக்கூடம் பக்கத்தானே எல்லா கோயிலையும் சாப்பிட்டாச்சு You have to do it like this and they can fall easily. சாப்பிட்டாச்சு எல்லா கோயிலுக்கும் போயாச்சு Look, we're almost here, Jordan. வாகனங்கள பெட்ரோல் பிரச்சனை இல்லை. பெட்ரோல் பிரச்சனை இல்ல விலைதான் ஆனா ஓகே இப்ப விலைக்கு 50 எடுத்தவங்க போக 40 ஆனா இப்ப லைன் ஒன்றும் இல்ல இப்ப வந்து பிரச்சனை இல்லை தானே எல்லாம் பெட்ரோல் எல்லாம் Inche petrol எவ்வளவு இங்க என்ன விலை இந்த பழைய விலைதான் ஒரு 10 சென்ட் சொல்லுங்க பெருசா குறையல ஆனா அங்கேயும் குறையில கூடவும் இல்ல அப்படியே இருக்கு நான் டிக்கெட்ல நிக்குது தான் கூடுவாங்க கூடுமாண்டு ஆனா சாமானுக்கு எல்லாம் கூலிதான் சாமானுக்கெல்லாம் கூட்ட போறேன் விலை வச்சுது இப்ப 49 போகுது முதல் நாள் ரூபாய் இப்ப 50 குறைஞ்சிருக்கு. 39 அந்த ஷிஃப்ட் கொழும்புல லோட்டத்தை போட்டுட்டு மற்ற சூழலுக்கு தெய்வம் அதோடு போயிடல கொழும்பு மெட்டாலும் கண்டிப்பா போயிடல மற்ற இந்த ஜெப்னால நூலகம் ஜெப்னால நூலகம் அந்த நல்லூர் அதுல ஐஸ்கிரீம் இதழ் வேணான்னு பிடிக்கல அது நல்லா இருக்கு சாப்பிட்டாங்கய்யா 3 நாள் இருந்ததாங்க அவன் அண்ணி வந்துட்டு இருந்துட்டான் அங்க இப்படியே இந்த இதெல்லாம் வந்தது இதோட திருப்பி நமக்கு கோயில் அந்த போட்டு கோயில் அவையில இப்ப மட்டும் போயிடும் நாவே அனுப்பிடுறாங்க அப்புறம் நாங்க 2 தான் பேருந்தாங்க செல்ல சென்னதி அதுக்கு அதுதான் கிடையாது அந்த இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா நூலகமும் யாழ்ப்பாணத்தை கோட்டை நீங்க போயிருக்கா கோட்டைக்கு யோசியா அதெல்லாம் வேலி அடுத்தது ஸ்ரீலங்கா போனா மெமரியா இருக்கு வீடியோ கொஞ்சம் நீங்க திருப்பணித்துல போனீங்க மான் எடுக்கலையம்மா அது வேணும் அந்த மான் அந்த வளர்க்குறாங்க கொஞ்சம் அதை வளர்க்கிற மான் இல்ல அதுக்கு அந்த மான் தான் அது வழியா நிற்காது நாக்கள் பிடிக்காத வழியா அதுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் வைக்கிறாங்க போல அது வந்து அந்த ஏரியா மான்கள் தான் அதுக்கு குட்டி போட்டு அப்படியே அது திருப்பி
இதுதான் சிக்கன் டிக்கெட் மியூசியத்துல டிக்கெட் வாங்க. அந்த இந்த கீட்டாக்கிட்டு வச்சுருக்கீங்களா என்ன? இந்த கீட்டை ஓ அது கிடக்குன்னு பேர் ஓகே ஆனா திருக்கோணேஸ்வரத்திலயும் சாப்பிடும் எல்லா கோயிலையும் சாப்பிட்டாங்க. இங்க கருநாத்துல சாப்பிட்டு ஒரு கோயிலுக்கு நல்லூர் செல்வத்தில் நானாவே போவேன். நயனாதேவில சாப்பிடல போன சாப்பிடல அங்கதான் ஐயன் சாப்பிடல நானாவே அங்க பின்னுக்கு போன உடனே அங்க போய் சாப்பிட்டுதான் சரி நாங்க போன நேரம் பூசையில தானே 5 மணிக்கு நின்று நாங்க கோயிலுக்கு பசியும் என்ன சொன்னேன் அதை தவிர வந்து சாப்பாடை வேண்டி கொடுத்தாப்புல படிச்சியா அங்கதான் ரோட்டு டீ கடை அது அவனுக்கு பிடிக்கணுமே புட்டு தோசை சாப்பிடானே ரோல் அவன் கேட்டு சிக்கன் தான் விருப்பமா அங்க ஒரு கடைக்கு போனது ரோல் எல்லாம் 30,000 இருந்தது கொத்துரொட்டி கட்டினது சரியில்லை அங்க வேணும் கொத்துரொட்டி நல்லா இருக்கு பவுனியாரு அந்த ஏற்பட்டடி வந்தது நல்லா மலக்கறி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டது அதே நல்லா இருக்காது we came yeah we came நீங்க இங்க வந்துட்டோம். திருக்கோணேஸ்வரம் போக இது இல்லையா என்ன என்ன வீட்டை போயிட்டு வருவோம் ஓகே ஃப்ரெண்ட் ஒரே சாப்பிட்டு ஓகே அப்போ வந்துட்டோம். வந்தா லைக் இப்போ வந்து 9:30 ஆகுது. ஓகே இந்த வீட்டு தோட்டத்தை பார்க்க போகிறோம். துக்காலேஸ்க்கு பார்ப்போம் தோட்டம் எப்படி இருக்கு. இதில் எங்களுடைய வீராக்கு வந்து கோயில் நூல் கட்டி இருக்கிறாங்க பார்த்துட்டு. இல்ல கீரை வந்து நட்டுருக்கு. நட்டதை தானே வந்தது. இதில் வந்து அது தானாயே முளைச்ச கீரை பாருங்க. பச்சை கீரை நல்லா இருக்கு. இஞ்சால என்னென்ன இருக்கு ஒன்றா பார்ப்போம். தோட்டத்தில் என்ன இருக்கு துஷார். அப்போ இப்போ வந்து தோட்டத்தை பார்க்க போகிறோம். ஒன்றா பார்ப்போம். இஞ்சால என்ன நிற்கு இதில் பாருங்க கவுப்பி நட்டுருக்குறாங்க. கவுப்பியெல்லாம் நெத்துப்பாடு போடுறது. நெத்துப்பாடா நான் இதெல்லாம் இஞ்சால இது ஒன்றும் காய்ச்சல். இந்த முறை காய்ச்சது இது செரி மரம். ஆனால் எல்லாம் கொட்டிட்டுது. இஞ்சால கீரை அதோட வந்து மாதுளை நிற்குது. இதில் தேசி மற்ற கறிவேப்பிலை முருங்கை வந்தது பழைய முருங்கை. அத்தி மரம் இதான் இந்த வேப்ப மரம். அங்கே இஞ்சா போனோம். லோகன் முரளிப்பழம் பிடுங்க போன முட்டம் பிடிக்கும் வேம்பு. ஓகே அதை இழுக்க அதை விடு முறிஞ்சிரு. அதை கட்டணுமே இல்லாட்டிக்கு அப்படியே இருக்கட்டும் விடு. கயிறு ஒன்று எடுத்து கட்டு எல்லாட்டிக்கும் அப்படியே இருக்கட்டும் விடு. கட்டுன்ட்டு புறாங்க கீழே போடும் வீரா. ஓகே அங்கால அத்தி மரம் பைத்தை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பைத்தை. இஞ்சால வந்து பைத்தை இப்போ தான் காய்ச்சி ஒன்று இருக்குது. அங்கால பார்ப்போம். வண்டி தோட்ட வண்டி இதுகளே வெட்டல். இதில் எல்லாம் காய் முத்திடுங்க. இதில் வாழை மரம் அதோட வண்டி தோட்டமாக நட்டுருக்குறீங்க. யா அதுலேயும் காய் இருக்கு. இதானா ஏன் இதோட பிடுங்க இல்லையா காய்? உங்கள் வேறு எவ்வளோ காய் கிடக்கு? வெட்டா அது அதில் பாருங்க நல்ல காய் கிடக்கு. வாங்க பிடுங்க இல்லையோன்ட்டு மிதிச்சா உட சின்ன நாங்கள் மேலே நிறைய காய் கிடக்கு. கீழே
கீழே பெரிய காய் இருந்துரு பார்த்துட்டு அதுல அங்க ஏன் இங்க ஏன் கிடக்குது மேலே கிடக்குது விட்டா புடுங்க அதான் சொல்றதுங்க இது நல்ல சுகருக்கு ம் நிறைய ஃபைபர் இருக்கு. இத்தனை வருத்தம் இருந்தாலும் கிடக்குற காயை பிடுங்க சாப்பிடு. ஹரியானா கடை அப்படிலாம் முழு அப்படிலாம் நான் தான் புடுங்குறேன். ஏ அதுக்கால் புடுங்கல இல்லையா கேக்குறது புடுங்க சொல்லுங்க புடுங்க. ஆப்பிள் ஓ ஆப்பிள் ஹரியானா சொல்லேன் தான் கடை ஆப்பிள் சாப்பிடுங்க இந்த ஆப்பிள் சாப்பிடாதா அந்த என்ன எல்லாரும் வீட்டு ஆப்பிள் சாப்பிட்றா உங்க கடை ஆப்பிள் அதுதான் கொஞ்சம் தெரியாது சிலதுகள் சாப்பிடாது கடை ஒரு வெரைட்டும் வரும் இஞ்சாலவா. ஓகே அப்போ நாங்கள் இதில் பார்த்துட்டு இஞ்சால பார்ப்போம். இதில் என்ன பொன்னாங்காணி எல்லாம் எல்லாம் வளர்ந்தோடையே வெட்டி விட்டு எல்லாம் பூத்துட்டல்ல அது ம் வேலாம் வெட்டினா புல்லு வெட்டாது ஆனால் நுழம்பா இருக்குது ஒரு கொஞ்சம் பின்னேரத்தில் நுழம்பு. கொஞ்சம் நுழம்பு இல்லை சரியான நுழம்பு. ஓகே அப்போ இஞ்சால வெங்காயம் பைத்தங்காய் பிடிங்க தரட்ட காய்க்குது உங்களுக்கு வைத்தங்க அங்கே வைக்கிது. அடுத்தது இதில் வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இஞ்சால வண்டி நிற்குது. அதோட வந்து அவர் அவரே இந்த ஊரை எல்லாம் காய்க்கும் மங்கால புல்லா அவரைதான் வேற ஒன்றும் கிடையாது. இந்த கொடி தான் அவரை இதில் மரத்துலேயே விட்டுருக்கா. இப்போ இதுக்காண்டி இப்போ இவ்வளோ தான் தோட்டம். இதில் வண்டிக்காய் நாளை வெட்டினேன். எங்கட வண்டிக்காயும் வெட்டணும் முத்தி விடிய வெட்டணும். இதுகளெல்லாம் முத்தி இந்த வண்டிக்காய் எல்லாம் நாளைக்கு விட்டியன்னா முத்தி. நாளைக்கு வெட்டணும். இது பெரிய வண்டிக்காய். நேற்று வெட்டினான் இன்றைக்கு வெட்டையிலே நாளைக்கு வெட்டணும். நேற்று வெட்டி இன்றைக்கு காய்ச்சினார் இனி நாளைக்கு வெட்டினாலும் காய்ச்சினான். இந்த வெங்காயத்துக்கு தண்ணி இரண்டா தான் வற்றும் வளரும். அப்பா இதுல இந்த காய பிடுங்கப்பா. இது என்ன வல்லார தோட்டம் இங்கே நட்டுருக்குங்க. அதான் அடுத்த முறைக்கு இப்படியே கூட அடிக்கணும். நான் மூத்திரம் பெய்தோண்டு பயத்துல புடுங்குறேன். அடுத்த முறைக்கு இதுக்கு பொட்டி அடிக்க போறேன். அப்படியே விட்டுட்டு அடிச்சு விட்டா அதை இப்போ நான் தேவையான பிடுங்கிட்டாங்க அதில் பதிவு வச்சு ஆனா அதுல அடிக்கடி பண்ணிட்டு விட்டாச்சு. அது நல்லா வருது அந்த வீட்டுக்குள்ள நீ சொன்ன மாதிரி அதுக்குள்ள வருது. இங்க நான் முதல் போன வருஷம் பிடிங்க அதான் அடைச்சு விடல அப்படின்ட்டு. அதான் இந்த வருஷம் இனி ஒண்ணு செய்யல. அது இனி பிடிச்சி பெய்திருக்கு தானே. அடுத்த வருஷத்துக்கு அடைச்சு விட்டா வருமா. இப்போ வந்து இருக்கிற பியாஸ் ஃபுல்லாக பிடுங்க போகிறோம். எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இது இப்போ நட்டு எத்தனை வருஷம் இதே ஹோம் ரிப்போர்ட்டில் வேண்டி கொண்டு வந்து 5 வருஷம் இல்லை 4 வருஷம் வரும். 22 தான் வரும். மேலே அது வளர்ந்துட்டு அப்படியே நின்றாலும் நல்லதானே. ஏன்டா நல்ல காய் ஆக்கிங்க. ஆனால் அது பூத்ததுக்கு நான் நினச்சேன் சவட்ட போதுண்டு காய். ஆனால் பூத்த அளவுக்கு காய் இல்லை. சரி மற்ற மாதுளை எல்லாத்தையும் மரத்துலேயே ஏறி வளைச்சி பிடுங்கிருக்கலாம். ஏனி தேவை அது நீ என்ன வெட்டின என்ன வெட்டு வெட்டினது இதில் மேலே நல்ல காயடாக்கு அது வெட்டுறேன்டா. இதாண்டிட்டு கத்தியால் இப்போ வெட்டி விட்ட பிறகு நான் என்னட்ட பிடிக்கிறேன். மேலே நல்ல காயடாக்கு நாளை வேண்டணும். ஏன் அந்த கத்தி கொடுத்து அது கத்தரிக்கொல்லாம் சரி நல்லா வெட்டு வந்து
எல்லாத்தையும் போடுவோங்க கிடக்கு பிஞ்சு இல்லை மற்ற ஏன் கீழே கத்தரிக்காய் வண்டி ஏ அது இது பூத்ததுக்கு காய் கொஞ்சம் காய் தான் நானா எத்தனை காய் வந்துருக்கு இப்போ எந்த பெரிய மரமா வந்துருக்குது அது அப்படி அந்த இதில் ஏறின பெருசா தான் வளர்ந்துருக்குறது யாரோ ஒரு தடி மாதிரி அது அது இந்த பழம் பெருசா வேர்த்து இல்ல ஓகே சும்மா சாப்பிடு இஞ்சால வண்டி நட்டு விட்டா இதுக்குள்ள வரும் வண்டிக்கா சாப்பிட மாட்டேன்னு சொன்ன எப்படி இருக்கு ஒரு பீஸ் ஒன்று சாப்பிட்டு போதும் நல்லா தான் இருக்கு கூட ஆப்பிள் வந்து அவங்க சாப்பிடுறது சில பேர் வந்து தாங்கள் நட்ட சாப்பிடல கிடையாது ஸ்பானிஷ்காரர் சாப்பிடுவாங்க அதுகள் சாப்பிட்ற இல்லை ப்ராடக்ட் இப்போ நான் அப்பிள் எங்கட வீட்டு அப்பிள்ண்டா டெய்லியும் வந்து சாப்பிடுவேன் நானா கடையில் வேணா சாப்பிட மாட்டேன் இது கற்பூரவல்லி இது வெத்தலை குழம்பு அது வரணுமே இதில் வந்து மரம் முன்னுக்கு நிற்குது மரத்தை வெட்ட போயிடும் இந்த ரவுண்டாக இதில் வெட்டல ஓகே இப்போ வந்து வெட்டி முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ரவுண்டாக வந்துருக்கு இப்போ அப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம் பாய்